மதுவிலக்கு பிரச்சனையில் பாமகவை கண்டு முதலமைச்சர் ஜெயலலிதா பயந்துவிட்டதாக பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் ஊழல் மதுவில்லா தமிழகத்தை உருவாக்கும் நோக்கத்தோடு பாமக சார்பில் மிதிவண்டி பிரச்சார பயணம் தொடங்கியது. இதில் கலந்து கொண்ட அன்புமணி ராமதாஸ் மிதிவண்டி பிரச்சாரத்தை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தில் மதுவிலக்கு சாத்தியம் இல்லை என்று அதிமுக அமைச்சர்கள் கூறிய நிலையில் தற்போது படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் என்று ஜெயலலிதா கூறுவது ஏன் என்று கேள்வி எழுப்பியுள்ளார். ஜெயலலிதாவுக்கு பயம் வந்துடுச்சு. இப்போ கடந்த அக்டோபர் மாதம் ஆணவமாக சொன்னாங்க, எதிரிகளே இல்லைன்னு அப்படி சொன்னாங்க. பிறகு வெள்ளம் வந்தது. அதுக்கு பிறகு வெள்ளத்துக்கு பிறகு யார் யார்கிட்ட கூட்டணிக்கு பேசிட்டு இருந்தாங்க. போன மாசம் வரைக்கும் மதுவிலக்கு சாத்தியமே இல்லை என்று சொன்ன ஜெயலலிதா அவருடைய அமைச்சர்கள் சட்டமன்றத்தில் முடியவே முடியாது, அது சாத்தியமே கிடையாது, கள்ளச்சாராயம் பெருகிடும் அப்படி சொன்ன ஜெயலலிதாவும் அவருடைய அமைச்சர்களும் இன்று நாங்கள் படிப்படியாக நாங்கள் கொண்டு வருவோம் என்று சொல்வதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மக்களுக்கு புரியுகிறது இது வெறும் ஏமாற்று வேலை, தேர்தலுக்காக ஒரு அறிவிப்பு என்று.